இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி என்பவரின் திருநாளை கொண்டாடுகின்றோம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தை 19 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தமது சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து, இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணையை ஏற்படுத்துவதற்கு முன்பு இயேசு தமது சீடர்களின் காலடிகளை கழுவி பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். அன்று சீடர்களிடமிருந்து ஆரம்பித்த பணிக்குருத்துவம் இன்று நமது பங்கிலும் பகுதிகளிலும் பணி செய்யும் குருக்கள் வழியாக நிகழ்த்தப்படும் திருவருட்சாதனத்தின் வழியாக இறைவன் தமது மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல நாளில் நமது குருக்களுக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். தகுதியற்ற எங்களை இறைவன் தமது பணிக்காக அழைத்திருக்கின்றார். எங்களது பலவீனங்களினால் நாங்கள் பேசிய வார்த்தைகள், செய்த செயல்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்கலாம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். எங்களது பலம் என்பது உங்களது ஜெபம்தான். எங்களது பலவீனங்களை பாராமல் எங்களை பலப்படுத்த தினமும் எங்களுக்காக மன்றாடுங்கள். இறைவன் குருத்துவத்தின் வழியாக எங்களுக்கு அளித்திருக்கின்ற அதிகாரம், திருப்பலியின் பொழுது சாதாரண அப்பம் ரசத்தின் மேல் தனது இரு கரங்களை விரித்து, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக என்று குருவானவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த சாதாரண அப்பமும் ரசமும் உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாற்றக்கூடிய அதிகாரம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், மற்ற திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி இறை மக்களை இறைவனின் பெயரால் ஆசீர்வதிக்கக்கூடிய அதிகாரம். இத்தனை அதிகாரங்களையும் இறைவன் அளித்திருக்கின்றார். எனவே குருக்களின் பலவீனங்களை கண்டு இறைவனின் ஆசீர்வாதத்தை நாம் இழக்கக்கூடாது. அவர்களை நமது குடும்பத்தில் ஒருவராக கண்டு அவர்களுக்காக தினமும் மன்றாடுவோம். அதே போன்று நமது குடும்பங்களிலிருந்து இறை அழைத்தலுக்காக மன்றாடுவோம். ஒரே குழந்தை இல்லை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தினமும் இறை அழைத்தலுக்காக மன்றாடுவோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி அழுது புலம்பி மன்றாடினார்கள். இறைவன் மோயிசனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். அதே போன்று இன்று மக்களை வழிநடத்த நல்ல மேய்ப்பர்களாக மாற நமது பிள்ளைகளை அவரது பணிக்காக அழைக்க ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாடுவோம். எரேமியா இறைவாக்கினர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 15 ஆண்டவர் கூறுகின்றார், என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள் என்று. எனவே அன்பார்ந்தவர்களே, மனம் தளராமல் மன்றாடுங்கள். வாக்கு மாறாத இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். குருக்களின் பாதுகாவலரான புனித மரிய ஜான் வியானியே எங்களுக்காக மன்றாடும்.